السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات والله بما تعملون خبير. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: الخير مع أكابركم. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையின் சார்பில் முதுபெரும் ஆலிம்களை கண்ணியம் செய்கிற 6வது நிகழ்வு, வலிமார்கள் வாழ்ந்து துவா செய்து கொண்டிருக்கிற, இஸ்லாமியர்கள் அடர்த்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கீழக்கரை மாநகரத்தில் மிக சிறப்போடு நடைபெற்று வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய எங்களுடைய சபையின் தலைவர், ஆற்றல் திறன்மிக்க சபையின் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட எங்களது மாநில நிர்வாக பெருமக்கள், எப்பொழுதும் சமூகம் சமயம் சார்ந்த விஷயங்களில் எங்களுக்கு எனர்ஜியாக இருந்து கொண்டிருக்கிற இது போன்ற சமுதாயத்தின் சங்கைமிகு சமுதாய புரவலர்கள், இந்த விழாவின் கதாநாயகர்களாக மேடையில் அமர்ந்து நமக்காக வேண்டி துவா செய்து கொண்டிருக்கிற எங்களது சங்கை பொருந்திய முதுவரும் ஆலிம் உஸ்தாத் பெருமக்கள், இந்த நிகழ்வில் பங்கெடுப்பதற்காக வேண்டி பெரும் திரளாக வந்திருக்கிற உலமா பெருமக்கள், இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு தோளோடு தோல் நின்று இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எல்லா வகையான ஒத்துழைப்பும் நல்கி கொண்டிருக்கிற இந்த மாவட்ட வட்டார நிர்வாக பெருமக்கள் உள்ளிட்ட கீழக்கரையை சார்ந்த சங்கமிகு ஜமாத்துகளின் நிர்வாகிகள் மற்றும் ஜமாத்தார்கள், நாம் அனைவர்களும் இந்த நிகழ்வின் மூலமாக பாக்கியம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்கு. ஏற்கனவே 5 நிகழ்வுகள் நடத்தப்பட்டது. அப்படி 5 நிகழ்வுகள் நடத்தப்படுகிற பொழுது முதுபெரும் ஆலிமுடைய அந்த விருது கண்ணியம் பெறுவதற்கு தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை 75 வயதை அவர்கள் அடைந்திருக்க வேண்டும் என்று கடந்த 5 நிகழ்வுகள் நடத்தப்பட்டு, இப்பொழுது கீழக்கரையில் 6வது நிகழ்வு நடத்தப்படுகிற பொழுது அதில் சின்ன தளர்வாக ஒரு 2 வயது குறைக்கப்பட்டு 73 வயது அடைந்த ஆலிம்களுக்கு இந்த கண்ணியப்படுத்துகிற நிகழ்வு நடந்து வருகிறது. எப்பொழுதும் ஜமாத் உலமா சபையின் சமய சமூக பணிகளுக்கு உந்து சக்தியாக எனர்ஜியாக இருந்து கொண்டிருக்கிற இது போன்ற சமுதாய புரவலர்கள் தொடர்ந்து எங்களது சபையின் தலைவர் அவர்களிடத்திலே அதனால் 75 வயது அதிகபட்ச வயது அதை குறைத்து 65ஆக ஆக்குங்கள் என்று சந்திக்கும் போதெல்லாம் அவர்கள் தங்களுடைய உலமாக்களின் மீது இருக்கிற அந்த மதிப்பையும் மரியாதையும் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி சொல்லிக்கொண்டே வந்தார்கள். இனியும் குறைக்கவில்லை என்றால் என்ன சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்க நினைச்சிடக்கூடாதுங்கிறக்காண்டி ஒரு 2 வயசை குறைத்து 73 வயது என்கிற தளர்வோடு இந்த வருடம் அல்லாஹ்வின் கிருபையினால் 86 ஆலிம்கள் அவர்கள் இந்த நிகழ்வில் கண்ணியப்படுத்தப்பட இருக்கிறார்கள். அதன் மூலமாக நாமும் கண்ணியப்பட இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி முழுக்க கண்ணியப்படுத்துகிற நிகழ்வு மட்டும் என்பதை தெல்ல தெளிவாக வருகை தந்திர நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ உதவி செய்யப்படுகிற நிகழ்வு அல்ல. எங்கள் தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை மருத்துவம் சார்ந்த பல உதவிகளை உலமாக்களுக்கு யாருக்குமே தெரியாமல் சத்தம் இல்லாமல் செய்து கொண்டே இருக்கிறது. அது மாநில நிர்வாக பெருமக்களுக்கும் சம்பந்தப்பட்ட ஆலிம் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் இது உதவி கொடுக்கப்படுகிற நிகழ்வு அல்ல, கண்ணியப்படுத்தப்படுகிற ஒரு புண்ணிய நிகழ்வு. எனவேதான் ஊரை அழைத்து உலகம் முழுவதும் இருக்கிற சமூகம் பார்ப்பதற்காக வேண்டி லைவ் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் உதவிகள் எல்லோரும் பார்க்க செய்வது உதவி அல்ல, தெரியாமல் மறைமுகமாக செய்கிற நிகழ்வு மட்டும்தான் உதவி. அதை தமிழ்நாடு ஜமாத் உலமா சப்தம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறது. இது புண்ணியப்படுத்துகிற கண்ணியப்படுத்துகிற நாம் புண்ணியம் பெறுகிற நிகழ்வு என்கிற காரணத்தினால் எல்லோரும் அழைக்கப்பட்டு அவர்களை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையும் அவர்களுக்கு எனர்ஜியாக இருந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தின் புரவலர்கள் உள்ளிட்ட உலமா பெருமக்கள் நாம் அனைவர்களும் கண்ணியம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி
அவர்களின் துஆவிற்காக வேண்டி எதிர்பார்த்து இங்கே நாம் காத்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவான ஒரு தகவலை இந்த அவையில் நான் முதல் பதிவு செய்து கொள்கிறேன். அருமையானவர்களே, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு காத்திபுல் வஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த வஹியை எழுதிய நபர்களில் பிரதானமான நபர் ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மதீனாவுடைய 7 தலை சிறந்த மார்க்க ஃபிக்ஹ் நிபுணத்துவம் பெற்ற ஃபகீஹ்களில் தலை சிறந்தவர்களாக இருந்தவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் ஒரு சமயம் வாகனத்தில் வருகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்த ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாகனத்தை பிடித்து ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கீழே இறங்குவதற்கு உதவி செய்கிறார். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு காத்திபுல் வஹியை எழுதியவர்கள், மதீனாவுடைய 7 ஃபகீஹ்களில் தலை சிறந்தவர்கள். அவர்களுக்கு அஹ்ல பைத்தை சார்ந்த கல்வியிலும் ஞானத்திலும் உயர்வாக இருக்கிற ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாகனத்தில் இருந்து இறங்க உதவி செய்த பொழுது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லா தஃஅல் இப்னு அம்மி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை சச்சாவின் மகனாக இருக்கிற நீங்கள் இது போன்ற காரியத்தை நீங்கள் எனக்கு ஒருபோதும் செய்யக்கூடாது என்று ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பொழுது உடனே ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், ஹக்கதா உமிர்து அன் நஃஅல பி உலமாயினா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், எங்களின் உலமாக்களை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஏவப்பட்டு இருக்கிறோம். எனவே ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாகனத்தில் இருந்து இறங்குவதற்கு நான் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன தகவல், உலமாக்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள், அதிலும் வயது முதிர்ந்தவர்கள். இங்கே மேடையில் அமர்ந்தவர்கள் ஏறத்தாழ 50 வருடத்திற்கு மேலாக பள்ளி வாயில்களின் இமாம்களாக, மார்க்க கல்வியின் அடிப்படை ஸ்தலமாக இருக்கிற மக்தப் ஆசிரியர்களாக, அரபிக் கல்லூரிகளின் முதல்வர்களாக, பேராசிரியர்களாக, அரசு காசிகளாக, சமய சமூக பரப்புரையாளர்களாக தங்கள் வாழ்க்கையில் பல்வேறுபட்ட தளங்களில் இருந்து பணி செய்து கொண்டிருக்கிற அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அழைக்கப்பட்டு அந்த நிகழ்விலே நாம் அமர்ந்திருக்கிறோம். பொதுவாக ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, அந்த நிறுவனம் அந்த அமைப்பின் வெற்றிக்கு அவர்கள் ஒரு விதியை வைத்திருக்கிறார்கள், ரெஸ்பெக்ட் அண்ட் எம்பத்தி இன் ஒர்க் பிளேஸ் என்று. ரெஸ்பெக்ட் அண்ட் எம்பத்தி இன் ஒர்க் பிளேஸ், அரபில அல் இஹ்திராம் வ தஆத்துஃபு ஃபீ மகானில் அமல் என்று சொல்வார்கள். ஒரு அமைப்பு, ஒரு நிறுவனம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அங்கு இருக்கிற முதலாளியும் தொழிலாளிகளும் ஊழியர்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி அரவணைப்பு செய்து மரியாதையாக எந்த நிறுவனம் நடக்கிறதோ அந்த நிறுவனங்கள் மட்டும்தான் சமூகத்திலே வெற்றி அடைந்திருக்கிறது. இதை தங்கள் விதியாக வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்புரையில் சொன்ன, மாவட்ட தலைவர்கள் சொன்னதை போல, மல்லம் இரகம் சகீரனா வலம் யுக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா என்று கண்மணி நாயகம் சொல்லிவிட்டார்கள். சின்ன பிள்ளை இடத்துல இறக்கமா, சின்ன பிள்ளை இடத்துல இறக்கம் காட்டுங்க, பெரியவர்களை மதிங்க. இதைத்தான் இன்னைக்கு நிறுவனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரெஸ்பெக்ட் அண்ட் எம்பத்தி இன் ஒர்க் பிளேஸ். ஒரு நிறுவனம் வளர வேண்டும் என்று சொன்னால், ஒரு அமைப்பு வளர வேண்டும் என்று சொன்னால், முதலில் அங்கு இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு மத்தியிலே மரியாதையை செலுத்தி அன்பையும் அரவணைப்பையும் செய்கிற பொழுதுதான் அவர்கள் வெற்றி அடைகிறார்கள் என்று நமக்கு வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் பல்வேறுபட்ட தகவல்கள். சில ரிவாயத்துகள்ல அல் பரக்கத்து மா அகாபிரிக்கும், பரக்கத்து உங்களுடைய பெரியவர்களோடு பரக்கத்து இருக்கிறது என்று சொல்கிறார்கள். சில ஹதீஸ்ல அல் கைரு மா அகாபிரிக்கும், நலவு உங்களில் பெரியவர்களோடு இருக்கிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அருமையானவர்களே, பொதுவாக நம்முடைய ஆயுள்ல 40 வயதை அடைந்து விட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா சோதனைகளுடைய வாசல்களையும் அடைத்து விடுகிறான் என்று கண்மணி நாயகம் சொல்கிறார்கள். 40 வயசு வந்துட்டா அன்வாவுல் பலா, சோதனையுடைய எல்லா வகைகளும் அடைக்கப்படுகிறது. அதே நமக்கு 50 வயது அடைந்து விட்டால் தஹ்வீனுல் ஹிசாப், கேள்வி கணக்கை அல்லாஹ் லேசாக்குகிறான். 60 வயதை அடைந்து விட்டால் அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ அப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற ரிசுக்கை, வாழ்வாதாரத்தை அல்லாஹ் நமக்கு தருகிறான். அதே 70 வயதை அடைந்து விட்டால் அல்லாஹும் வானத்தில் உள்ள மலக்குமார்களும் அவர்களை நேசிக்கிறார்கள். அதுவே அவர்களுக்கு 80 வயதை அடைந்து விட்டால் ஹசனாத்து மட்டும்தான், நல் அறங்கள் மட்டும்தான் எழுதப்படும்.
அவர்கள் செய்கிற தீமைகள் அழிக்கப்பட்டுவிடும். அதுவே 90 வயதை அடைந்து விட்டால் அவருடைய எல்லா முன்பின் பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவர்கள் 70 தாண்டியவர்கள் அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நேசிக்கிற நல்ல மக்கள். இந்த மக்களுக்கு நாம் விழா எடுத்துக் கொண்டு இருக்கிறோம். பத்ர் களத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் கைதிகளை நடத்துகிற விதம் குறித்து சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், இங்கே உணவளிப்பதாக இருந்தாலும் சரி, தண்ணீர் புகட்டுவதாக இருந்தாலும் சரி, தன் எதிரிகள் கைதியாக பிடிக்கப்பட்ட பொழுது வயதில் முதியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று எதிரிகளுக்கு சொல்லி தந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வாழ்க்கை தகவலை பார்த்து ஒரு உஸ்தாதுக்கு ஒரு மாணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இப்படியும் நடந்திருக்கிறார்களா? ஹஜ்ரத் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய உஸ்தாத் ஹம்மாத் எந்த பாதையில் நடந்து சென்றார்களோ அந்த பாதையில் தன் வாழ்நாளில் ஒருபோதும் நடந்து சென்றதில்லை என்று சொல்லுகிறார். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா அவர்கள் தன்னுடைய உஸ்தாத் ஹம்மாத் சென்ற பாதையில் தன் கால் பாதங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையும் மிதித்ததில்லை என்று பதிவு செய்கிறார்கள் என்றால், அப்படிப்பட்ட மேன்மக்களுக்காக இங்கே தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை விழா எடுக்கிறது. இந்த விழாவின் மொத்த நோக்கம் இவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். இது உதவி செய்கிற நிகழ்வு அல்ல. அது தனியாக மறைமுகமாக சத்தம் இல்லாமல் கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை செய்து கொண்டிருக்கிறது. அது விழா எடுத்து ஊரறிய செய்கிற தகவல் அல்ல, இது ஊரறிய செய்யப்படுகிற நிகழ்வு. இவர்களும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். இதன் மூலமாக இங்கே அமர்ந்திருக்கிற இதற்கு எல்லா வகையான எனர்ஜியாக இருந்து கொண்டிருக்கிற இந்த மேன்மக்கள் அவர்களும் வாழ்விலே எல்லா வகையான அருளும் வளமும் பெற வேண்டும், கண்ணியம் பெற வேண்டும் என்கிற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கை இங்கே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். முழுக்க இப்படி ஒரு நிகழ்வு நடத்தப்பட வேண்டும் என்று 6 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் சபையின் தலைவருடைய எண்ணத்தில் உதித்த இந்த திட்டம் இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் தொடர்ந்து தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையின் மூலமாக நடத்தி தருவதற்கு எல்லாம் அல்லாஹ் கிருபை செய்யட்டும் என்று வேண்டி விரும்பி என் துஆவில் உங்களையும் இணைத்துக் கொண்டு முடிவு செய்கிறேன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.